தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளச்சாராயம் மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் திமுக பதவியேற்று கடந்த 4 ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் அருந்தி 80க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டில் விழுப்புரம், மரக்காணம், செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் அருந்தி 30க்கும் மேற்பட்ட பேர் பலியாகி உள்ளனர். இந்த சம்பவம் நடந்து ஓராண்டுகள் ஆன நிலையில் மீண்டும் இந்த வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 59 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த துயர சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை பணியிடை மாற்றம் செய்தாலும் முக்கிய குற்றவாளிகளை இன்னும் பிடிக்கவில்லை என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. ஆகவே தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா விற்பனையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும், மேலும் இந்த சம்பவத்திற்கு தமிழக அமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்று உடனடியாக பதவியை விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி செய்திக்காக செய்தியாளர் சேகர்.